ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தாலே பாயா மட்டும்தான் நிறைய பேர் செய்வீங்க. ஆட்டுக்கால் பாயா பண்ணினோம்னா ஒரு சில ரெசிபிக்கு தான் செட் ஆகும். ஆட்டுக்கால் குழம்ப இந்த மாதிரி வச்சிங்கன்னா சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமான முறையில் ஆட்டுக்கால் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கால் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஆட்டுக்கால் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். ஆட்டுக்கால் இந்த மாதிரி நடுப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்து வச்சுருங்க. குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஆட்டுக்கால்களை நல்லா சுத்தம் பண்ணி கழுவியில் வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே மீடியமாக இருக்கக்கூடிய 2 தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். குக்கரை மூடிட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வீட்லேயும் குக்கர் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும், அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. மிக்சி ஜாரில் மிளகு, அது கூடவே கசகசா, சோம்பு, ஜீரகம், கொஞ்சமாக தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க. முந்திரி இருந்துச்சுன்னா 4-5 கூட சேர்த்துட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி உரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ சூப்பராக விசில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம விசில் போட வேண்டாம், சும்மா மூடி விடுங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி ஓப்பன் பண்ண மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு நல்லா கொதித்து வெந்ததுக்கு அப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பரிமாறினீங்கன்னா அருமையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.